Friends, plus 2 maths chapter 12 discrete mathematics தனிநிலை கணிதம் example 12.5 verify the closure property, commutative property, associative property, existence of identity, existence of inverse for the arithmetic operation plus on z0 which is equal to the set of all odd integers. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இசட் நாட் என்னென்னா இந்த செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ். ஆட் இன்டீஜர்ஸை ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2k + 1 k in z. இப்போ அந்த மாதிரி நம்ம k = 0 அப்படின்னு கொடுத்தோம்னா 1 வந்துடும். k = +1 கொடுத்தோம்னா 2 + 1 3 அந்த மாதிரி போய்ட்டே இருக்கும். அதே போல் -1 கொடுக்கும்போது -2 + 1 -1 வந்துடும். -1 -3 இருக்குது. இதுதான் வந்து செட் ஆஃப் ஆல் ஆட் இன்டீஜர்ஸ் இன் z. அதை தான் இசட் நாட் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ x, y இன் இசட் நாட். இப்போ நம்ம இசட் நாட்டில் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துருக்கோம். 2 நம்பர் வந்து x, yன்னு எடுக்கிறோம். ஒன்று வந்து x = 2m + 1, இன்னொன்று வந்து y = 2n + 1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுமே இப்போ ஆட் நம்பர். இப்போ x + y அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது 2m + 1 + 2n + 1ன்னு வரும். 2m + 2n 1 + 1 2 வந்துடும். 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா m + n + 1. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா கூட இது ஃபுல்லாகவே நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே உள்ளே இருக்கிற நம்பர் வந்து ஆடாக இருந்தாலும் ஈவனாக இருந்தாலும் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதனால் which is equal to even integer for all m, n. therefore plus is not binary on z0. இப்போ வந்து ஒரு செட்டில் பைனரியே வந்து ட்ரூ இல்லைன்னா மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ட்ரூ இல்லை அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதனால் செகண்ட் வந்து காம்படேட்டிவ் இஸ் நாட் ட்ரூ ஆன் z0, அசோசியேட்டிவ் இஸ் நாட் ஆல்சோ ட்ரூ ஆன் z0, there is no existence of identity on z0, there is no existence of inverse on z0 அப்படின்றத பைனரி இல்லைன்னொடனே இது நாலுத்தையும் நம்ம லைனாக எழுதிடலாம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம் 12.6 வெரிஃபை க்ளோஷர் commutative associative property of the following operation on the given set. a star b is equal to எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா a power b அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க for all a b in n. இந்த ரெண்டு நம்பருமே எங்கே இருக்குன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பரில் இருக்குது. இது எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இப்போ a star b is equal to a power b for all a, b in n அப்படின்றது தான் ஸ்டாரோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். a star b is equal to a power b in n for all a, b in n. Take a is equal to 2, b is equal to 3ன்னு எடுத்தோம்னா a star b is equal to 2 star 3 which is equal to 2 cubed according to the defined value of star which is equal to 2 cubed is equal to 8. இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதுவும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். therefore star is a binary on n அப்படின்னு சொல்லிடலாம். ஸ்டார் வந்து பைனரி ஆன் n-ல் இருந்ததுன்னா கட்டாயமாக n-ல் என்ன ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவாக இருக்கும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு எழுதிடலாம். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா a star b is equal to b star aன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு a star b is equal to a power bன்னு எடுத்துக்கலாம். b star a is equal to b power a. இதுவும் நம்ம ஸ்டார் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது பிரகாரம் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ a is equal to 2, b is equal to 3 அப்படின்னு எடுக்கும்போது a star b is equal to 2 star 3 which is equal to 2 cubed which is equal to 8. அதே போல் b star a அப்படின்னு எடுத்தோம்னா 3 star 2 which is equal to 3 square which is equal to 9. இப்போ வந்து 8 not equal to 9 அப்படின்றது தெரியும். அதனால் a star b is not equal to b star a. therefore there does not exist commutative property on n under star அப்படின்னு எழுதிடலாம். இதுக்கு அடுத்தது associative property. we have to prove a star b star c is equal to a star b star c. இப்போ a வந்து 2 எடுக்கிறோம், b வந்து 3 எடுக்கிறோம், c வந்து 4ன்னு எடுக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்து a ஸ்டார் b ஸ்டார் c அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து a ஸ்டார், இதனுடைய டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா b பவர் c. அப்போ b பவர் cன்னா நம்ம ஏக்கு 2 கொடுத்துடலாம், ஸ்டார் 3 பவர் 4ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது which is equal to 2 ஸ்டார் 3 பவர் 4ஓட வேல்யூ 81. இது எப்படி எழுதலாம்னா 2 பவர் 81. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா a ஸ்டார் b ஸ்டார் cன்னு இருக்குது. இது வந்து 2 ஸ்டார்
3 ஸ்டார் 4ன்னு எழுதிக்கிறோம். இது வந்து எப்படி எழுதலாம்னா 2 க்யூப்டுன்னு எழுதலாம். ஸ்டார் 4 2 க்யூப்டோட வேல்யூ 8 ஸ்டார் 4ன்னு வருது. நம்ம எகைன் இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம்னா 8 பவர் 4ன்னு எழுதுகிறோம். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2 பவர் 81 இஸ் நாட் ஈக்குவல் டு 8 பவர் 4. தேர்ஃபோர் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ ஆன் n அண்டர் ஸ்டார் ஆப்ரேஷன். இதுதான் நமக்கு இது 3 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது 3மே நம்ம சொல்லிட்டோம். தேங்க்யூ.